வணக்க மக்களை, சட்டமும் வைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் என்று வெளியாகி இருக்கிறதா? தென் மாவட்டங்களை கைப்பற்ற திமுக போடும் மாஸ்டர் பிளானா? உளவுத்துறை தந்த அந்த ரிப்போர்ட் அமைச்சர்களுக்கு போன உத்தரவு என்ன? வாங்க வீடியோவை முன்பாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதியிலும் கண்டிப்பாக நடைபெறும் என்பதை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. அந்த வகையில்தான் தமிழகத்திலே இம்முறையானது, அதாவது ஆளும் கட்சியான திமுக அரசு மீண்டும் ஆட்சியை பிடித்தவன நிலைப்பாட்டில் அதற்கான வேலைகளை ஸ்டாலின் தொடங்கிவிட்டார். அந்த வகையில்தான் தமிழகத்திலே வர இருக்கும் இந்த சட்டசபை தேர்தல் முன்னிட்டு தான் தென் தமிழகத்தில் தனது செல்வாக்கை பலப்படுத்த திமுக ஒரு அதிரடி தேர்தல் வியூகத்தையெல்லாம் வகுத்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது மாநில உளவுத்துறை அளித்த இந்த ரகசிய அறிக்கையின் தென் மாவட்டங்களின் கட்சியின் நிலை குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து திமுக தலைமை உடனடியாக செயல் திட்டங்களை மாற்றியமைத்ததாக அரசியல் வட்டாரங்கள்லாம் தெரிவிக்கிறதா. அதாவது மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கள நிலவரத்தை மேம்படுத்த அமைச்சர் மற்றும் முக்கிய நிர்வாகிகளுக்கும் தனித்தனி இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒவ்வொரு தொகுதியிலுமே வாக்கு வங்கியை வலுப்படுத்தும் நோக்கில் சிறப்பு ஆலோசனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தென் மாவட்டங்களில் தமிழக அரசியல் தீர்மானிக்கும் சக்தியாக இருப்பதால் இந்த பகுதியாக முழுமையாக வெற்றியை பதிவு செய்ய திமுக இருமுனை அணுகுமுறையை தொடங்கியிருக்கிறதா. அதாவது இந்த வகையில் தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் தென் தமிழகத்தில் கண்டிப்பாக திமுகவிற்கு ஒரு பலத்த அதிக வாக்கு வங்கி காணப்படும் நிலைதான் காணப்படுகிறதா. அதாவது தென் தமிழகத்தை பொறுத்தவரை, அதாவது ஓபிஎஸ் அவர்கள் அண்மையில் திமுக இழந்த பிறகு, அதாவது ஓபிஎஸ் போன்ற அமைச்சர்கள் எல்லாம் கண்டிப்பாக திமுகவிற்கு ஒரு பலம் சேர்க்கும் விதமாகத்தான் இந்த தேர்தல் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா. தென் தமிழகத்திலே முக்குளத்தவர் வாக்கு என்பது மிக அதிகமாக காணப்படும் சூழல்தான் கண்டிப்பாக இம்முறை தென் தமிழகத்தில் திமுகவின் கோட்டையாக கண்டிப்பாக விளங்கக்கூடிய தென் மாவட்டங்களை பொறுத்தவரை வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கும் வகையில்தான் ஸ்டாலின் அவர்கள் அதற்கான சிறப்பு, அதாவது படைகள் எல்லாம் திறந்திருக்கிறாராம். அதாவது இது சொல்லவென்றால் இதற்காக நடைமுறை ஆலோசனை எல்லாம் கூட்டங்களும் பூத் கமிட்டிகள் வலுப்படுத்த ஒவ்வொரு வாக்காளரையும் நேரில் சந்தித்து அரசின் சாதனைகளை எடுத்துச் சொல்ல போன்ற நடவடிக்கை வலியுறுத்தப்பட்டது. இந்த வகையில்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சியுடன் ஒருங்கிணைப்பை உறுதி செய்வதோடு மட்டுமின்றி உட்கட்சி பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அவற்றை உடனடியாக உறுதி செய்யும் பணிகளில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மொத்தத்தில் தென் மாவட்டங்களில் ஒரு வலுவான அரசியல் அலை ஒன்றை உருவாக்க திமுக தீவிரமாக களமிறக்கிறது. இந்த புதிய ஊகம் என்பது எதிர்பாராத பலனை தருமா என்பதுதான் தேர்தல் முடிவுக்கு தான் கண்டிப்பாக பதில் சொல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா. தென் தமிழகத்தை பொறுத்தவரை இந்த முறை திமுகவின் கோட்டையாக விளங்கக்கூடிய சூழல் உருவாகும் என்பதை திமுக அரசு கையில் எடுத்திருக்கிறது. அந்த வகையில்தான் முக்குளத்தவர் வாக்கு என்பது தென் தமிழகத்திலே அதிக அளவில் காணப்படும் சூழல்தான் கண்டிப்பாக இம்முறை தென் தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதியிலுமே திமுக கண்டிப்பாக வெற்றியை பெற வேண்டும் என்ற இலக்கை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தொண்டர்களுக்கு மற்றும் முக்கிய அமைச்சர்கள், முக்கிய எம்எல்ஏக்களுக்கெல்லாம் அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இந்த வகையில்தான் தென் தமிழகத்தை கண்டிப்பாக இந்த முறை திமுக கைப்பற்றுமா என்ற மனதில் தான் பார்க்கப்படுகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.